வட சென்னை பேஸ்டில் ஒரு ஆக்ஷன் படம். மேடையிலே ஒரு பயங்கரமாக நடித்தார். அது ஒன்று. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐசக். இந்த முதல் பகுதியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். அந்த சஸ்பென்ஸ் என்ன அப்படின்றத இந்த இரண்டாம் பகுதியில் பார்க்க போறீங்க. வாங்க. தலர் ஆயிட்டாரு, ஒரு பாடலாசிரியர் ஆயிட்டாரு, பாடல் படிக்கக்கூடிய பாடகர் ஆயிட்டாரு, இயக்குனர் ஆயிட்டாரு. ஸோ படத்தில் எத்தனை ஒரு பரிணாமங்கள் இருக்கோ அத்தனை விஷயம் ஒருத்தர் கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய காட் கிஃப்ட் தான் அது. ஆமாம், நிச்சயம். எல்லாத்தையும் தாண்டி நடிப்பு சுரனா இருக்காரு. சூப்பர். ஆமாம், மேடையிலே ஒரு பயங்கரமாக நடித்தார். அந்த அவர் பேசுனது எல்லாமே அவ்வளவு ஆர்டிஃபிஷியலாக, அவங்க அண்ணன் அவர் சார்னு சொன்னது, அவர் நின்று அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஏதோ அவரே வீட்டில் ட்ரையல்லாம் எடுத்துகிட்டு ரிகர்சல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒப்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இருக்குல்ல, அந்த நடிப்பு இருக்குல்ல, அது இயல்பாக இல்லை. ஓகே, அவர் மேடையில் வந்து அவர் பேசுனது எல்லாமே ஏற்கனவே வந்து நம்ம இப்படி பேசணும், இப்படி பார்க்கணும், இப்படி கை வச்சுக்கணும், இப்படி பண்ணணும் பசங்களை காட்டி அப்படிங்கிறதெல்லாம் அவராக பிளான் பண்ணிக்கிட்டு வந்து பேசின மாதிரியே இருந்துச்சு. ஓகே ஓகே, அதை மட்டும் தவிர்த்துருக்கலாம். இப்போ பல பேர் வந்து இப்போ ரஜினிலாம் பேசுவார், ரொம்ப இயல்பாக இருக்கும். நீங்கள் அவர்கிட்ட எங்கேயாவது நீங்கள் ஒரு செயற்கைத்தனம் தெரியுதா பாருங்கள். ரொம்ப கேஷுவலாக வருவார், ரொம்ப கேஷுவலாக பேசுவார், அப்படி இருக்கும். அதே மாதிரி சத்யராஜிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக பேசுவார். ரொம்ப மெனக்கட்டு அப்படி இதெல்லாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி வந்து அது மாதிரி தான் இருக்கணும். இவங்க அங்கே மேடையில் வரும்போதே நடித்து பிளான் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட அது அப்படியே தெரிஞ்சுது இல்லை. ஓகே சார், ஓகே சார். சார், இப்போது இந்த படத்துடைய ஒரு ஹாரர், அதாவது வந்து படத்தை வந்து ஹாரர் படம், த்ரில்லர் படம் இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கேட்டகரியில் நம்ம பிரிச்சுக்கிட்டே இருக்கோம். 2 மாதம் டைம் எடுத்துட்டோன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட் படமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபில் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஹாரர் படம். இப்போ அந்த ஹாரர் படம் வரிசையில் பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2 வந்து வருது. ஸோ அதை பற்றி ஏதாவது அப்டேட் சார்? ஆமாம், இந்த படத்துக்கு நடுவில் வந்து அஜய் ஞானமுத்து வேற ஒரு லாங்குவேஜில் ஒரு பெரிய படம் பண்ணலான்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தார். பட் அது எங்கேயோ அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோடனே சரி ரைட்டு டிமாண்டி காலனியே நம்ம முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணார். இப்போ கரெக்டாக ரெட் ஜெயின் நிறுவனம் வந்து அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. பட்டு ரெட் ஜெயின்ட்டு கையில் போகிற வரைக்கும் அது ஒரு நார்மலான படம் தான். இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அது பெரிய பட லிஸ்ட்டில் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கான தியேட்ரு நிறையா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கரெக்டாக வந்து அந்த படம் தங்கலான் வரும்போது வருது. டிமாண்டி காலனி டு தங்கலான், இதுதான் அதே நாளில் வருது. எஸ் சார். ஆமாம், ஓகே. பிரசாந்த் அவருடைய நீண்ட கால ப்ராஜெக்டா சார் அது? இல்லை, அந்த கதை வந்து ரொம்ப நல்ல கதை. ஆக்சுவலாக வந்து வேற ஒரு படத்தினுடைய தழுவல் தான். அது தமிழில் ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காணுன்னு ஒரு படம். ஆமாம், அந்த 2018 வந்து அந்த படத்தோட ரீமேக். அது வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஏன்னா தியாகராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் பிரசாந்த் வந்து எப்போவுமே ஒரு எல்லாமே தெரிஞ்ச சினிமாவில் எல்லாமே தெரிந்த ஒரு நபராக அவர் இருக்கார். இந்த படம் அவருக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹீரோவாக, ஏன்னா கோட்டில் வந்து ஒரு கேரக்டராக அவர் வர்றாரு. பட் இண்டிவிஜுவல் ஹீரோவாக அவர் நடித்த படம் நீண்ட நாள் கழித்து வருது. எந்த அளவுக்கு அவர் கை கொடுக்கும்னு தெரியல. ஆனால் பலத்த போட்டின்னு சொல்ல முடியாது. தங்கலான், டிமாண்டி காலனி, இந்த படம், அவ்வளோ 3 படம் தான் வருது. ஓகே சார். இப்போது அடுத்து இந்த மழை பிடிக்காத மனிதர்கள், அதாவது இந்த ஆகஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்லேயே ஃபஸ்ட் வீக்கில் நிறைய பட வரிசைகள் லிஸ்ட்டில் அப்படி நிற்கிது. எத்தனை தேட்டர்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரில. அந்த இதில் வந்து மழை பிடிக்காத மனிதர்கள் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து ஒரு மியூசிக் வந்து ஒரு 2-3 பேர் பட்டாளங்களாக சேர்ந்து அந்த மியூசிக் வந்து மிரட்டியிருக்காங்க அப்படின்னு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதான் விஜய் மில்டன் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவர். அப்புறம் நடுவில் அவர் நான் டைரக்ட் பண்ணுறேன்னு உள்ளே வந்தார். அந்த படம் ஹிட் ஆச்சு. அதற்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராக இங்கே அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து டைட்டிலே ரொம்ப பிரமாதமான ஒரு டைட்டில். மழை பிடிக்காத மனிதன் ரொம்ப பொய்ட்டிக்கான ஒரு டைட்டில். நீங்கள் கதையை கண்டே பிடிக்க முடியாது. இப்போ சில டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கதைக்குள்ளே ஈஸியாக போயிடலாம், இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த டைட்டிலை வச்சுட்டு நீங்கள் ஒரு கதையை இதுதான்னு யூகிக்கவே முடியாத ஒரு கதையாக இருக்குது. விஜய் ஆண்டனிக்கும் சமீபத்தில் ஒன்றும் பெருசாக ஹிட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. பிச்சைக்காரன் 2க்கு பிறகு அவருடைய படங்கள் பெருசாக எதுவும் ஓடலை. இப்போ அவரும் வந்து மழை பிடிக்காத மனிதனை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காரு. இந்த படத்தில் நான் ப்ளஸ்ஸாக நினைக்கிறது என்னென்னா,
விஜய் ஆண்டனியுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே நான் தான் எடிட்டர்னு அவர் போய் உட்காந்துருவார். ஓகே ஓகே. அது பெரிய மைனஸ். அது வந்து என்னென்னா அவருக்கு அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இப்போ ஒரு இயக்குனர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, அவருக்கு தான் வந்து எது வேணும் வேணாங்கிறதெல்லாம் தெரியும். பட் அந்த இயக்குனரை ஓரம் கட்டிட்டு இவர் போய் உட்காந்து நானே எடிட் பண்ணுறேன்னு உட்காந்துருவார். அப்போ அந்த படம் வந்து டிசாஸ்டரோ அல்லது தோல்வியோ அடையும் பொழுது அதற்கான பொறுப்பு விஜய் ஆண்டனிக்கு தான் வருது. ஆனால் ஒரு இயக்குனருடைய உழைப்பு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் விஜய் மில்டன் வந்து சார் நீங்கள் நடித்ததோடு நிறுத்திடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுல உறுதியாக நின்றுட்டார். ஓகே. ஸோ அதனால் இந்த படம் நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். இல்லை அவரோட ஒளிப்பதிவும் கூட இல்லை சார். ஆமாம்மா, அது ஒன்று ஒளிப்பதிவு ஒன்று. இன்னொன்று ஒரு இயக்குனருக்குங்கிற சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்கணும். ஒன்று நீங்கள் முழுசாக நடிக்கணும், இல்லைனா முழுசாக இந்த பக்கம் வந்துடணும். நானே எடிட் பண்ணுறேன், நானே இசையமைக்கிறேன்னு வந்துடும். இப்போ அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் எல்லாத்தையும் நானே பண்ணுவோன்னு வந்து உட்காரும் பொழுது எதுவுமே உருப்படி இல்லாமல் போயிடும். இல்லை சார், அப்படி பார்த்தா ஷூட்டு ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நாள் போனோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துருப்பாரு. இல்லை இவர் எடிட்டில் உட்கார வந்துருந்தோடனே கேமராலே எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா சார்? இல்லை, கேமராவிலே எடிட் பண்ண முடியாது. பட் அன்னன்னைக்கு தேவையான என்ன சீன்ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு சூழல். இல்லை, எடிட்டிங்கே இப்போ இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் படம் எடுத்து இம்மிடியேட்டாக நீங்கள் எடிட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது அதில் சில சீன்ஸ் விட்டு போச்சுன்னா டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சில ஷார்ட்ஸு விட்டு போகுது இந்த எடிட்டிங்கில் அப்படின்னா டக்குன்னு அன்றைக்கே நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி ஃபெசிலிட்டி வந்து நிச்சயமாக. ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் எடிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. ஒரு படம் வந்து எடிட்டிங் டேபிளில் தான் உருவாகுதுன்னுலாம் சொல்லுவாங்க. டோட்டலாக அந்த ஆர்டரையே மாற்றி கிளைமாக்ஸை தூக்கி முன்னாடி போட்டு நடுவில் இடைவேளையை தூக்கி பின்னாடி போட்டு என்னென்னோ கொலாப்ஸ் பண்ணி வேற ஒரு படத்தை கொடுத்துருவாங்க. ஒரு படத்துக்கு 3 முறை 3 டிசைனாக எடிட் பண்ண படங்கள்லாம் இங்கே இருக்குது. அருவின்னு ஒரு படம் வந்து அருவி 18 முறை எடிட் பண்ணாங்க. அந்த மாற்றி 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 எடிட் பண்ணி கடைசியாக ஃபைனல் ஃபுட்டேஜ் வந்து தான் பயங்கரமாக கைத்தட்டல்கள் அள்ளி வெற்றி படமாக மாறிச்சு. அப்போ அது எடிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் தான் பண்ணுவேன்னு உட்காரும் பொழுது தான் விஜய் ஆண்டனி தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறார். ஓகே சார். ஸோ இந்த படத்தில் அது இல்லாமல் இருக்கிறது ஒரு நம்பிக்கையை தருது. சார், இப்போது சமீபத்தில் சில இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நடிகர் நடிகைகளே வந்து அதாவது ட்ரோல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை அவங்கள பற்றி ரிவ்யூ பண்ணுற நிறைய படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறாங்க. படத்தை பற்றி நிறைய பேர் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் அந்த ரிவ்யூ மூலமாக அந்த படத்துக்கான நல்ல ஒரு வரவேற்பெல்லாம் கிடச்சிருக்கு. இப்படி ஒரு விஷயங்கள் யூடியூப்பில் ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ் போயிட்டு இருக்கும்போது நடிகர் நடிகைகள் வந்து இந்த குரூப்பை பார்த்து சில நேரங்களில் வந்து அவங்க திட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ ரீசெண்டாக கூட ராதிகா மேடம் ஒரு விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் முழுமையாக சொன்னீங்கன்னா அதோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விமர்சகர்களை பார்த்து உங்களால் படம் எடுக்க முடியுமா, நீங்கள் எங்களை மாதிரி ஒரு ஃப்ரேம் வைக்க முடியுமா, எங்களை மாதிரி ஒரு டைலாக் உங்களால் பேசி காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு படத்தை விமர்சிக்கிறவரால் அந்த படத்தை எடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு பார்வையாளர்னா அவர் உட்காந்து பார்க்குறாரு, அதில் இருக்கிற நுணுக்கங்களை நீண்ட காலமாக இங்கே பார்க்குறதுனால அவரால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. இது தவறு, இது சரின்னு சொல்கிறார். சுப்புடுன்னு ஒருத்தர் இசை விமர்சகர் ஒருத்தர் இருந்தார். சரி, எல்லாரையும் போட்டு கிழின்னு கிழிப்பார். அதுக்காக யாராவது சுப்புடுக்கிட்ட நீங்கள் வந்து மேடையில் உட்காந்து எங்களை மாதிரி பாட முடியுமான்னு கேட்டிருக்காங்களா? கிடையவே கிடையாது. சுப்புடுங்கிற ஒரு மனுஷனால தான் சலங்கை ஒளிங்கிற ஒரு படமே வந்துச்சு. அவர் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான். ஓகே சார், ஓகே. ஸோ அப்படி வந்து சுப்புடுவுக்கும் எல்லா சபாக்களும் வந்து அலறுவாங்க. சுப்புடு முன்வரிசையில் வந்து உட்காந்தாருன்னா பாடுறவங்களுக்கு தொடையெல்லாம் நடுங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் புலம்பொல்னு புலந்துருவார். அப்போ அவர் நீ பாடுவியான்னு யாரும் கேட்கல, என்ன மாதிரி உன்னால் பாட முடியுமான்னு கேட்கல. ஆனால் அவர் உட்காந்து நீ தப்பாக பண்ணால் அவரால் கண்டுபிடிக்க முடியும். அவரால் பாட முடியாது, ஆனால் நீ தப்பாக பண்ணால் கண்டுபிடிச்சிருவார். ஸோ அதுதான் அவர்கிட்ட இருக்கிறது. அதுதான் இங்கே சினிமா விமர்சகர்கள்ட்டையும் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்காக நீங்கள் என்ன மாதிரி ஃப்ரேம் வைப்பீங்களா, என்ன மாதிரி உன்னால் நடிக்க முடியுமான்னு கேட்குறது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சமையல் சரியில்லைன்னு ஒரு ஹோட்டல்னு நம்ம சொல்கிறோம், ஏன் நீ வந்து சமைப்பியா அப்படின்னு கேட்க முடியுமா? உன் வேலை சமைக்கிறது, நான் தின்னு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறது என் வேலை, அவ்வளோதான். இதை வந்து ரெண்டுத்தையும் கிளப் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பம். அதை வந்து அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா அனுபவம் மிக்க ஒரு நடிகை, அவங்க இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருந்திருக்காங்க, நிறைய விமர்சனங்களை பார்த்துருப்பாங்க. அந்த விமர்சனமே அவங்களுக்கு இன்னொரு படி மேலே அவங்கள கொண்டு போயிருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்படி ஒரு மாதிரி பொத்தாம் பொதுவாக பேசுறதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஐ படத்தில் டோட்டலாகவே அப்படியே பரிதாபமாக இருப்பார்.
இது மாதிரி நிறைய இன்னைக்கு ஹிந்தி திணிப்புங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். எனக்கே இந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் தான் அக்கௌண்ட் இருக்குது. ஒரு காலத்தில் அதை கலையாக பார்த்து ரசித்தவர்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கிற அளவுக்கு அது மாறினதுக்கு காரணமே அவங்க நியாயமாகவே சேரன் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் பிறக்க வேண்டியிருக்கும். சுதீப்பை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாரு, பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு. கன்னட ஃபிலிம் ஸ்டார் சுதீப், அதான் பிரசாந்த் நீல், அவர் வந்து தமிழில் அந்த படத்தை பண்ணல. கேஜிஎஃப் படத்தில் அஜித்தை நடிக்கிறதுக்காக கூப்பிட்டதா ஒரு தகவல் இருக்குன்னா அடிப்படையே இல்லையே. நம்ம அந்த இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அது அப்படி எதுவுமே இல்லை.